எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது முக்கியமாக என்னோடய தம்பி பாபி சிம்மாவுக்காக. ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி போய், எனக்கு தம்பி கிடையாது. ஐ ஃபீல் பாபி சிம்மா இஸ் மை தம்பி. ரொம்ப நல்ல பையங்க அவர். ரொம்ப ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சி, 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம் சாரோட படத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேச்சர், அவர் பேசுகிற விதம், கஷ்டப்படுற காலத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போவே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நியூஸ் முன்னே வந்திருக்கு அவர் பழகிறதுக்கு முன்னாடியே. இப்போ ஓரளவுக்கு நல்ல செலிப்ரிட்டியாக அவர் நல்லா வந்துட்டார். அப்படி இருக்கும்போது கூட ஒரு நாள் ரொம்ப நல்ல ஹையான மூடில் இருக்கும்போது ஒரு 2 வார்த்தை சொன்னார். நான் அங்கே இருந்தேன் சார், கார்த்திக் சுப்ராஜனை தூக்கிட்டு வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி, என் நண்பன் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கஷ்டப்படுற காலத்துலேயும் சரி, நல்லா இருக்கிற காலத்துலேயும் சரி, உதவி செஞ்சவங்களை மறக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல நேச்சர். இந்த நேச்சர் இருக்கிற வரைக்கும் தம்பி உங்களுக்கு கடவுள் எப்பொழுதுமே கூட இருப்பார். டெஃபினட்டாக யூ வில் கெட் லாட் ஆஃப் சக்ஸஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. உரிமையின் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தமிழ் மனமாக இருக்குது. உரிமைன்ற டைட்டிலேருந்து, அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேருந்து, அந்த டைரக்டருக்கு ரொம்ப தமிழ் பிரியர் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பட் ப்ரெசன்டேஷனில் நல்ல மாடர்ன் இது இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு கான்டெம்ப்ரரி ஃபில்மாக தான் அது உருவாகிருக்கு. நல்ல சாங்ஸ், அதில் வில்லனாக நடிச்சிருக்க அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு கலையரசன் நல்லா பண்ணியிருக்காரு. டாக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி பாபி சினிமா ரேஷ்மி கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தே லுக் குட் அஸ் அ பேர். ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆல் தி பெஸ்ட் டு டீம் அண்ட் மை பிரதர் பாபி சினிமா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜிகர்தண்டா படத்துக்கு முன்னாடி, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சக்தி வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அதில் பாபி தான் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எந்த படத்தோட வெற்றியோ அதோட சார்ந்த வந்து அந்த படத்தை எடுக்கவே இல்லை. அவங்களோட ஸ்கிரிப்ட், அவங்களோட டீமை நம்பி எடுத்த ஒரு படம் தான் உரிமை. ஆக்டர்ஸ் பார்க்கும்போது பாபி கண்டிப்பாக வெரி டேலண்டட் ஆக்டர். அதே மாதிரி அவனுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி அவன் ஆசைப்படலாம் இந்த படத்தில் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஆக்ஷன், குதிரை, புல்லட், ரொமான்ஸ். ஸோ அண்ட் தென் கலையரசன் சொன்னால் வெரி டேலண்டட் ஆக்டர். அண்ட் அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இட் இஸ் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட், ஆண்டகனிஸ்ட் இதாக தெரியுறாங்க. அண்ட் ரேஷ்மி மேனன், பாபி ரேஷ்மியோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது அந்த சாங்கில். அண்ட் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஆஃப் த டீம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆசைப்பட்றேன். அண்ட் எங்கள் அப்பா அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இம் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. இனிய தமிழ் மக்களே, இயக்குனர் பல மக்களே, கலையுலக அன்புகளே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னிய தமிழ் மகளின்னு சொல்லிட்டு பேண்ட்டு ஜீன்ஸோட மேலே வருவேன். படத்தில் மட்டும் மண் வாசனை வரும். ஆனால் இவங்க எல்லாம் வேஸ்ட் இட்டிட்டு வந்துட்டு படத்தில் இங்கிலீஷ் வரும். ஸோ நான் 3 தலைமுறையை பார்க்குறேன். இப்போ எங்கள் தாத்தா வந்து குடுமி வச்சுருப்பாரு. எங்கள் அப்பா குடுமையை வெட்டிக்கிட்டான், உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கலை. நான் இங்கிலீஷ் படித்தேன், இங்கிலீஷ் வரல, கொஞ்சமாக வரும். என் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ் பேசுது. அது மாதிரி சினிமாவில் விட நான் பார்த்த சின்னப்பா கால படங்களும், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்க படங்கள், சிவாஜி படங்கள், அதுக்கப்புறம் என் காலத்தில் நான் இப்போ டெக்னீஷியனையும் பார்க்குறேன். ஒரு அமானுஷ்ய வளர்ச்சி. இதை வந்து நாங்களும் லக்கி. ஏன்னா அதையும் பார்த்துட்டோம், இன்றைக்கி பசங்களையும் வளர்ச்சியும் பார்த்துட்டோம். ஸோ வி லேர்ன்ட் ஃப்ரம் தோஸ் பீப்புள், நவ் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் பீப்புள். ரெண்டையும் நான் பார்த்துட்ருக்கேன். சூர்யா பேசும்போது இயக்குனர் என்ன சொல்லிட்டு கண்டெம்பரரி இயக்குனர் சொல்லி நம்ம கார்த்திகேயா சொன்னோம், கார்த்திக் சுப்ராஜ். அப்போ என்னை கண்டெம்பரரி இல்லைன்றான். இதுக்கு தாண்டா வர்றவங்க வரோம். கண்டெம்பரரிங் என்னங்கிறத நாங்களும் படிச்சுட்டு உங்களையும் தாண்டதுக்கு வச்சுருக்கோம். அது என்னென்னா, உங்களை காட்டிலும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சிடும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இளைஞர்கள் ரொம்ப பிரமாதமாக ஆகணும். எல்லா டைரக்டர்ஸும் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க எல்லாமே
ரொம்ப அற்புதமான இயக்குனர். ஒரு காலகட்டத்தில் தொழில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. விஞ்ஞானம் ரொம்ப அழகாக வளர்ந்தது. அது கார்த்திக் சுப்ராஜெல்லாம் நான் நம்பவே இல்லை, அவன் உருவத்துக்கு இப்படி ஒரு படம் பண்ணுவான். படம் அந்த உரிமையின் டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவன் ஓபசிங்க ரொம்ப வித்தியாசமாக நிற்கிறான். என்ன கொரியோகிராஃபர் இன்றைக்கி மேடையில் பார்த்தேன். நம்ம தமிழ்நாடு மாதிரி ஃபோட்டோகிராஃபிலையும் கொரியோகிராஃபிலையும் ஃபைட்டிங்லேயும் இன்றைக்கி இந்தியாவிலே யாரும் இல்லை. ரொம்ப பிரமாதம். அது என்ன பண்ணாங்க அந்த மேடையில் எனக்கு. ஆனால் இன்னொரு வருத்தமும் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேள்வி மட்டும் கேட்டுச்சு. பாக்கி பூரா எனக்கு நான் ஜனநாயகத்தை கேட்டேன், தமிழ் பாட்டான்னு கேட்டேன். தமிழ் தான் சார். அப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி வந்த உடனே தமிழ் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாடி முடிச்சு டயர்டாக, தமிழை சொல்லும்போது மட்டும் டயர்டாக நல்லா பாடி முடிச்சுட்டு யாதும் ஊரே அவங்க அங்கே கேள்வி. அதனால் நீங்கள் தமிழை சொல்லும்போது தெளிவாக சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் இந்த படத்தினுடைய இயக்குனர் சக்திவேல் பெருமாள் சாமி வந்து அழைப்புதலை கொடுக்க வரும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். அது இல்லை, நான் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்க்க போனேன், அவர் தெலுங்கு படம் பண்ண போயிட்டார். அப்போ அங்கே ஒரு உதவி இயக்குனரோட நட்பு ஏற்பட்டுச்சு, அவர் ஒரு படம் பண்ணார். ஒரு வருஷம் அவரோட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணேன், அப்புறம் அப்படியே இந்த கதையை எடுத்து டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. அவர் இப்படி சொன்னோன்னு அவருக்கு நினச்சி பார்த்தேன். சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து தன் வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. கோயம்புத்தூருக்கு வந்த ராஜா சாண்டோ வந்து ஆள் எடுக்கிறேனாராம் சினிமாவுக்கு. சாண்டோ சின்னப்பா தேவர் அவங்க அண்ணன் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. வந்து என்ன டேரக்டர் வந்து ஒரு சாண்டோ, அவர் ஒரு சாண்டோ வீரர். ஸோ வரிசையில் நிற்கிற சாண்டோ வீரர்கள் எல்லாம் ஓங்கி நெஞ்சில் அடிப்பாராம். அடித்தா எவன் ஒருவன் கால் பின்னாடி போகாமல் இருக்கிறதோ அவனை தேர்ந்தெடுப்பாரான் அந்த டேரக்டர். தேவர் அண்ணன் ஒரு நாளைக்கு 3 ரூபா சம்பளம், காப்பி டீ தருவாங்க, சாப்பாடு போடுவாங்க. எப்படியாவது நம்ம காலை பின்னுக்கு வைக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பெட்ஃபோர்ட் வண்டியில் ஏறி மெட்ராஸுக்கு சினிமாவுக்கு போயிடணும்னு அப்படின்னு பல அடி வாங்கி வந்தாரான் தேவர். அப்போ அங்கேருந்து இப்போ டைரக்டர் பெருமாள் சாமி சொன்னதை பார்த்தா 1 வருஷம் ட்ராவல் பண்ணி நான் வந்துட்டேன் சினிமாவுக்கு யோசிச்சு பார்த்தா நாம் இங்கே இருக்கும் மேடையில் இருக்க எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டியது அந்த கதவை பெருசாக அடித்து திறந்து விட்ட திரு பாரதிராஜா அவர்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா பல பேர்ட்டு அடி வாங்கி தான் சினிமா வர முடியும் போது ஒரே நேரத்தில் எல்லாரும் வாங்கடா வந்து சேரடா அவன் விரும்பின படத்தை எடுங்கடான்னு மொத்த கதவையும் திறந்து விட்டது, கதவே இல்லாமல் ஆக்கினது அவர் தான். அவரால் தான் சக்திவேல் பெருமாள் சாமியிலேருந்து என் வரைக்கும் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்ல நினச்சேன். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த படம் ஓடணும்னு இந்த படத்தினுடைய இயக்குனரும் இந்த படத்தினுடைய அணியினரும் விரும்புவதை விட ஒரு அதிகமாக விரும்புகிறேன். ஏன்னா நல்ல வேளை இடையில ஒரு காக்கா முட்டையும் நேற்று இன்று நாளையும் படம் வந்துச்சு. வரலன்னா ஜனநாதனெல்லாம் கொண்டு போய் கம்யூனிஸ்ட் பேய்க்கதை எடுக்க வச்சுருப்பாங்க. இவங்க வேறு வழியே இல்லை. அண்ணா என்ன நினைக்கிறீங்க, வாங்க பேய்க்கதை தான் இருக்குது, நீ வேற கம்யூனிஸ்ட் பேய் வச்சுக்கன்னு சொல்லியிருப்பான். நடுவில் வந்த காக்கா மூட்டைங்க நேற்று இன்று நாளையும் தான் இதை மாற்றிருக்கு. அப்போ தொடர்ந்து நிறைய சிறுபடங்கள் ஓட வேண்டியது இருக்குது. ஒத்த ஈர்க்குச்சி குப்பையை தள்ளவே முடியாது, எல்லா ஈர்க்குச்சியும் சேர்ந்தாதான் விளக்குமாறாக முடியும், அப்போ தான் இங்கே குப்பையை தள்ள முடியும். அதனால இந்த உருவின் கண்டிப்பாக ஓடணும்னு உங்களை விட நான் ரொம்ப விரும்புகிறேன், வேண்டுறேன். பாபி சிம்மாவில் தொடங்கி கலையரசன்லேருந்து எல்லோரையும் எல்லா நட்சத்திரங்களையும் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. இந்த நட்சத்திரம் இன்னும்னு எல்லோரும் சொன்னாங்க, ஆதியிலேருந்து அவ்வளோ பேரும். அதனால் அதை நான் வழிமொழி வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நட்சத்திரம் ஆகிட்டதுனால. இந்த படத்தினுடைய கதாநாயகி ரேஷ்மி மேனன் அவர்களை ரொம்ப குறும்பட காலத்துலேருந்து நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்து அவருக்குரிய அந்த இடத்துக்கு வரல. என்ன அவருக்குரிய இடத்துக்கு வரலன்னு என்ன அர்த்தம், கேரவேனும் ஒரு நாளைக்கு ஐசண்ட் பேட்டா 15,000 வாங்கலைன்னு சொல்ல வர்றாங்க எல்லாரும், அவ்வளோதான். அதில் என்ன அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் வந்துட முடியும். அப்படி தான் ரேஷ்மி மேனன் முடிஞ்சால் ஒரு சின்ன மாற்றம் செய்யலாம். தன் பேரில் இருக்க மேனனை கலெக்ட்னா ஒருவேளை நல்லா வந்துடுமோ என்னமோ தெரியல அதுக்குள்ள. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடாமல் இருக்கான் இந்தியாவில். அதுக்கு காரணம் பெரியார்னு ஒரு கிழவன் 90 வயசு வரையும் கையில் மூத்திரவாளியை தூக்கிட்டு தெருவாக பேசுனதுனால இந்த விளைவு. சரி, பெரியார் படத்தையே செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரேஷ்மிக்கு பின்னாடி மேனன் இருந்தா என்ன, நாயர் இருந்தா என்னன்னு நினச்சா என்னை விட்டுருங்க. நடந்தால் மாற்றம் வரும் நம்புகிறேன். இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் அனைவரும் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும்னு வாழ்த்துறேன். விடைபெறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இயக்குனரையும் இந்த டீம் யாரையுமே நேரடியாக எனக்கு பழக்கமே கூட கிடையாது. ஆனாலும் ஒரு புது இயக்குனர் முதல்ல ஒரு படம் பண்ண வராரு, ஒரு புதிய தயாரிப்பாளர் முதல்ல வராரு. இதை தாண்டி என் படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சரவணன் முன்னால் இருந்து எல்லா வேலையும் செய்கிறான். அவன் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், பாரதி சார் வராரு. அப்போ எப்படின்னா ஒரு படம் உருவாகி வருதுன்னும் போது அது ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்றது
முடித்து எடுத்து வெளியே வர வரைக்கும் அவ்வளோ கடுமையான உழைப்பு அது உரியுது. அதை சரியாக வெற்றி படமாக ஆக்கணும். அது சரியான வெற்றி படமாக ஆகும்போது தான் அதோடைய பாபி சிம்மா ஆகட்டும், கலையரசனாகட்டும், ரஷ்மி மேனனாகட்டும், டைரக்ட் சக்திவேல் ஆகட்டும், டெல்லிபாபு சார் ஆகட்டும், எல்லாரும் கேமராமேன் இவ்வளோ உழைப்பு இருக்குது. எல்லாரும் வெளியே வந்து இது வெற்றி அடையும் போது தான் அது இருக்குது. இந்த வெற்றி வந்து எங்கே இருக்குதுன்னா, நான் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொன்னேன். புறம்போக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 3வது நாள் தமிழ்நாட்டில் மிக முக்கிய பெருமவர் விஐபி அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி படம் பார்க்கறதுக்கு கேட்குறான்னு தான் நான் நினச்சேன். அவர் என்ன சொன்ன, படம் ஒன்று பார்க்க நினச்சேன்ப்பா. சரி, பசங்கிட்ட சொன்னேன், ஒரு சீடி எடுத்து வந்து போட்டாங்க, கொஞ்சம் சவுண்டு சரியில்லை, ஒன்று தேட்டரில் போய் டிக்கெட் ஒன்று எடுத்து கூட பார்க்குறேன் அப்படின்னாரு. 3வது நாளில் வந்து அது ஏன் இந்த இந்த துணி எப்படி இருந்ததுன்னா, திருட்டு விசிடி என்பதோ அது ஒரு குற்ற உணர்வு என்பதோ அது ஒரு டைரக்டர்கிட்டயே கேட்குறோமே அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் கூட இல்லாத அளவுக்கு அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அது ரொம்ப அநியாயமாக இருந்தது. ஒரு குற்றமாக ஃபீல் பண்ணி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே நல்லிஃபை ஆகி ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக 3வது நாளே அது நிகழ்ந்தது. அது முக்கிய பிரமுகர். அப்போ அந்த இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே அதை வெற்றி படமாக்குவதற்கு அனைவரும் உழைச்சி வெற்றி படமாக்கினா தான் நம்ம வாழ்த்துக்கள் போய் நம்ம டிவிக்கு சேரும். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த வாழ்த்தை வந்து நேரடியாக அனுபவிக்க முடியும். அதில் விழித்திருங்கள் அதில் சொல்லி இப்படி விரும்புகிறோம். Thank you.